வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் நம்ம என்னென்ன செய்ய போகிறோம் பார்த்துடலாம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நம்ம வீட்டில் என்ன செய்ய போகிறோம்னா, ஃபஸ்ட்டு நம்ம அவரைக்காய் பொரியல் பார்க்கலாம். அவரைக்காய் பொரியலுக்கு நான் அவரைக்காய் நறுக்கி வேக வச்சு எடுத்துருக்கேன். அப்புறம் நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் காய வச்சு அதில் கடுகு, உளுந்தம்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகா நல்லா வதக்கி எடுத்துக்கிறணும். அதோடு இந்த அவரைக்காயும் வேக வச்ச அவரைக்காயும் அதில் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிறணும். நல்லா வதங்கின உடனே அதில் நம்மளோட தேங்காய் பூ போட்டுக்கிறணும். தேங்காய் பூ போட்டு நல்லா அதையும் கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் மட்டும் வச்சு அப்புறம் நம்ம இதை கீழே இறக்கி வச்சோம். உப்பு போட்டோம்னா சுவை சூப்பராக இருக்கும். அவரைக்காய் ரெடி ஆயிடுச்சு. ஒரு பக்கம் சாம்பாரும் இருக்குது, ஒரு பக்கம் நம்ம சாதம் வெந்துக்கிட்டு இருக்குது. நம்ம அவரைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம முருங்கைக்கீரை பொரியல் செய்ய போகிறோம். முருங்கைக்கீரைக்கு நான் ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரை எடுத்து ஆஞ்சு கழுவி நல்லா வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாயில் எண்ணெயை போட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, வெங்காயம், பட்டை வத்தை போட்டு நல்லா வதக்கிக்கிடுவோம். வதங்கின உடனே நல்லா அந்த வெங்காயம் கலர் மாறின உடனே நம்ம அதில் நம்மளோட முருங்கைக்கீரையை போட்டு அதையும் நம்ம நல்லா வதக்கிக்கிடணும். யார் யாருக்கு முருங்கைக்கீரை பிடிக்கும்? அப்புறம் இன்றைக்கி ஒன்று நடந்துச்சு. என்னன்னா, நான் தேங்காய் உடைச்சேன். முழு தேங்காவாக வந்துருச்சு. பார்த்தீங்களா? வீடியோவில் நான் காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம இது முருங்கைக்கீரை அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறணும். மூடி போட்டு வதங்கணும். நல்லா வதங்கின உடனே நம்ம அதில் தேங்காய் பூ சேர்த்துக்கிறணும். ஒரு பக்கம் சாதமும் ரெடி ஆயிடுச்சு. முருங்கைக்காயில் நம்ம மறுபடியும் திறந்து அதில் தேங்காய் பூ சேர்த்து நல்லா கரண்டி வச்சு கிளறிக்கணும். அதுக்கடுத்து நம்ம ரசம் வைக்க போகிறோம். ரசத்துக்கு நான் எண்ணெய் காய வச்சு நம்ம ரசத்துக்கு அரைச்சதை ஃபுல்லாக போட்டு பட்டை வத்தை, கடுகு, உளுந்தம்பருப்பு இதெல்லாம் எல்லாமே போட்டு ரசத்தையும் தாளிச்சாச்சு. உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இதெல்லாம் சாப்பிட பிடிக்குமான்னு.